ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கூகுள் நம் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 விதமான சேமிப்பு சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் ஜனவரி மாதத்தோட என்னோடய சேமிப்பு எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், உங்களாலையும் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது ஜனவரி மாதத்தோட என்னோடய சேமிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது நான் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்த அமௌண்ட்டு தான். 10, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்த அமௌண்ட்டு தான். அதை நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த மாதிரி நோட்டாக மாற்றிருக்கேன். என்னென்னா, இப்போ நம்ம ஒரு நகை எடுக்க போகிறோன்னா அங்கே போயிட்டு நம்ம சில்லறையாக கொடுக்க முடியாது. அதனால் நான் பக்கத்தில் உள்ள கடைகளில் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் நோட்டாக வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி சில்லறையாக நம்ம சேமிக்கிற சேமிப்பு தான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய நோட்டாக மாறும். 2900 ரூபா நான் சேமிச்சிருக்கேன். என்னோடய சேமிப்பு இது லாஸ்ட்டு ஜனவரி மாதத்தோட சேமிப்பு. என்னதான் சேமித்த சேமிப்பு தான். டெய்லி நான் பண்ணுற செலவுகளில் இருந்தும், அதே போல் வாரத்தில் வார சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் காய்கறிகள், மட்டனோ இல்லை மீனோ வாங்குகிறேன். அந்த மாதிரி வாங்குறேன்னா அதுலேயும் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி நான் சேமித்த அமௌண்ட்டு தான் இந்த காசு. இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கான காரணமும் உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறது, அந்த காரணத்துக்காக தான் நான் இது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் மந்த் எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகம். அதனால் கொஞ்சம் நான் அந்த சேமிப்பில் எடுக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை, ஃபீவர் அப்படிங்கிறதுனால. அதே போல் பொங்கலுக்கு நம்மளுக்கு ஊருக்கு போனதுனால ட்ராவல் எக்ஸ்பென்சஸும் அதிகம். டிக்கெட் ரேட்டெல்லாம் அதிகங்கிறப்போ அந்த எக்ஸ்பென்சஸும் அதிகங்கிறதுனால என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியலை. சேமிப்பில் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, எடுத்துகிட்டு நம்ம அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இதுதான் என்னோட போன மாத ஜனவரி மாத சேமிப்பு. இப்போ இந்த 3 விதமான சேமிப்பு நம்ம எப்படி பண்ண போகிறோம், யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 3 விதமான சேமிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சேமிப்பு ஏன் முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சேமிப்போட முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் சேமிக்க முடியும் கண்டினியூஸாக. ஏதோ சொல்கிறோம், வீடியோ பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக சேமிக்காமல், உங்களுக்கு சேமிப்புக்கான ஒரு முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் கண்டினியூஸாக சேமிக்க முடியும். 2வது விஷயமா, நம்ம என்ன நோக்கத்துக்காக சேமிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட குழந்தைங்களுக்கான படிப்பு செலவுக்கு சேமிக்க போகிறோமா, இல்லை நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு வீடு வாங்குறதுக்கோ, இந்த மாதிரி நம்மளோட கனவுகளை நம்ம அடையிறதுக்காக என்ன நோக்கத்துக்காக நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். சேமிப்பை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று லாங் டேர்மு, இன்னொன்று ஷார்ட் டேர்ம். குறுகிய கால சேமிப்பு சின்னதாக ஏதாவது நம்மளுக்கு ஆசை இருக்கும் இல்லையா, அதை நிறைவேற்றுறதுக்கு. குறுகிய கால சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், இல்லை குழந்தைங்களுக்கு 1 இயர் ஃபீஸுக்காக நான் சேமிக்கிறேன். இந்த மாதிரி குறுகிய கால சேமிப்பு நிறைய இருக்குது. அதே போல் நெடுநாள் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு பெரிய கனவை அச்சீவ் பண்ணுறதுக்காக சேமிக்கிறோம். எனக்காக ஒரு இடம் வாங்கணும், இல்லை என் குழந்தைங்களோட ஃபியூச்சர் படிப்புக்காக பெரிய படிப்புக்காக நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னு நிறைய விதமான குறிக்கோளுக்காக நம்ம சேமிப்போம். அதோட நோக்கம் தெரிஞ்சு அதை பிரித்து சேமிக்கணும். குறுகிய காலத்துக்கு தனியாகவும் லாங் டேர்முக்கு தனியாகவும் நம்ம சேமிக்கணும். 3வது தேவை அறிஞ்சு செலவு பண்ணணும், புத்திசாலித்தனமாக சேமிப்பு பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பொருள் நமக்கு உண்மையாகவே தேவைப்படுதா இல்லை தேவைப்படலையா அப்படிங்கிறத ஒரு மாதம் 30 நாள் கேப் விட்டு பார்க்கணும். இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு டிவியோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், ஒரு 10,000 மதிப்புள்ள பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பொருள் நம்மளுக்கு உண்மையாகவே தேவையா அப்படிங்கிறது ஒரு 30 நாள் நீங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணி ஒரு 30 நாள் கழித்து நீங்கள் அதை திரும்பவும் யோசிச்சிங்கன்னா அது உண்மையாகவே தேவையா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தேவை அறிந்து செலவு பண்ணணும், புத்திசாலித்தனமாக சேவ் பண்ணணும். ஏதோ சேமிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் எதுலாம் சேமித்தா நமக்கு லாபம், எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அந்த சேமித்த பணத்தை எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களாலேயும் சேமிக்க முடியும், நிறைய உங்களோட சேமிப்பை பெருக்க முடியும்.
சேமிப்பில் முதல் சேமிப்பு பார்த்திங்கன்னா தின சேமிப்பு. இந்த தின சேமிப்பில் நான் மொத்தம் 30 நாள் சொல்லியிருக்கேன். இந்த 30 நாளை வந்து 10 நாளாக வந்து பிரிச்சிருக்கேன். முதல் 10 நாள் வந்து 30 ரூபா 30 ரூபா 30 ரூபான்னு எடுத்து வைக்க போகிறோம். 11வது நாள்லேருந்து 20வது நாள் வரைக்கும் 20 ரூபா வந்து எடுத்து வைக்க போகிறோம். 21லேருந்து 30வது நாள் வரைக்கும் 10 ரூபா 10 ரூபா எடுத்து வைக்க போகிறோம். எதனால் வந்து இதை 30 20 10ன்னு பிரிச்சிருக்கேன்னா மாத கடைசியில் நம்மளுக்கு கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். ஸோ அப்போ போய் நம்ம 30 ரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மாதம் முதல்லையே வந்து 30 ரூபா 30 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 10 நாளைக்கும் நம்மளால் வந்து 300 ரூபா வந்து சேமிச்சிருக்க முடியும். 11வது நாள்லேருந்து 20வது நாள் வரைக்கும் வந்து 200 ரூபா சேமிச்சிருப்போம். 21லேருந்து 30வது நாள் வரைக்கும் வந்து 100 ரூபா சேமிச்சிருப்போம். ஸோ மொத்தமாக இந்த தின சேமிப்பில் பார்த்திங்க அப்படின்னா 600 ரூபா நம்மளால் வந்து சேமிச்சிருக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட சம்பளம் எப்போ வருது அப்படிங்கிறத பொறுத்து பிரிச்சுக்கலாம். இப்போ 10ஆம் தேதி சம்பளம் வருது அப்படின்னா 11லேருந்து இந்த 20ஆம் தேதி வரைக்கும் 30ங்கிறது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த இதை வந்து 20ங்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வருமானம் எப்போ வருதுங்கிறத பொறுத்து இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த மாதிரி ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்கோங்க. 2வது சேமிப்பு பார்த்திங்கன்னா செலவுகள்லேருந்து சேமிக்கிறது. நம்ம அன்றாடம் பண்ணக்கூடிய செலவுகள்லேருந்து சேமிக்கிறது தான் இந்த செலவுகளிலிருந்து சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 விதமான சேமிப்பு பண்ணுவோம். தின செலவு, வார செலவு, மாத செலவுன்னு. இது என்ன மாதிரி பண்ணுறோம், இதில் எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். டெய்லி வாங்குகிற பொருளுக்காக செலவு பண்ணுறது தான் தின செலவு. வாரம் வாரம் வந்து காய்கறிகள் வாங்குவோம், இல்லை வந்து நான்வெஜ் வாங்குவோம், இந்த மாதிரி செலவுகள் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஒரு வார செலவு. மாதத்துக்கு ஒரு டைம்னு செலவு பண்ணுவோம் இல்லையா, மளிகை பொருள், கேஸு, இந்த மாதிரி பால், இந்த மாதிரி மாத செலவுகள் இருக்கும்ல, அந்த மாதிரி செலவுகள்லேருந்து சேமிக்க போகிறது தான் வந்து செலவுகள்லேருந்து சேமிக்கிறது. இது எல்லாமே செலவு தான். அந்த செலவை எப்படி சேமிப்பாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் யோசிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபா நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 10 ரூபா சேமிக்கிறதுக்கு பார்க்கணும். ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 100 ரூபா வந்து மிச்சம் பண்ண முடியுமா, எதெல்லாம் வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சின்னதாக நம்ம பண்ணுற ஒரு விஷயங்கள் தான் நம்மளோட சேமிப்பை அதிகப்படுத்தும். நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம், அது வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய செலவை இழுத்து விட்டுருக்கோம், இல்லை அது மூலமாக வந்து அதிகமான செலவு வந்திருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டெய்லி உங்களோட வரவு செலவு கணக்கை எழுதுங்க. என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த மாத கடைசியில் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு புரிதல் வரும். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 10 ரூபானாலும் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ 30 நாளில் நம்ம 300 ரூபா வந்து சேமிச்சிருப்போம். 3வது சேமிப்பு பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் சேமிப்பு. என்ன கேலண்டர் சேமிப்புனா மாதத்தில் 1லேருந்து 30 இல்லை 31 நாட்கள் இருக்குது இல்லையா. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் இப்போது இன்றைக்கி 1ஆம் தேதி அப்படின்னா 1 ரூபா எடுத்து போடுறது, 2ஆம் தேதி அப்படின்னா 2 ரூபா, இந்த மாதிரி அன்னைக்கு என்ன தேதியோ 10ஆம் தேதினா 10 ரூபா, 20வது தேதி அப்படின்னா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போடுறது தான் இந்த கேலண்டர் சேமிப்பு. 1லேருந்து 30 நாள் வரைக்கும் நம்ம வந்து அந்த தேதியை பொறுத்து சேமித்தோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ சேமிச்சிருக்க முடியும் அப்படின்னா 465 ரூபா வந்து நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் இந்த கேலண்டர் சேமிப்பில். ஸோ மொத்தமாக 3 விதமான சேமிப்பு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு சேமிப்பு தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இல்லை என்னால் 3மே சேர்த்து பண்ண முடியும் அப்படின்னா இந்த 3யுமே சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் மொத்தமாக எவ்வளோ சேமிச்சிருக்க முடியும் அப்படின்னா 1365 ரூபா. 5 ரூபா கேலண்டர் சேமிப்பில் 465, அதே போல் வந்து நம்ம பண்ணுற செலவுகள்லேருந்து சேமிக்கக்கூடியது 300, தின சேமிப்பில் 600ன்னு சொல்லிட்டு 1365 ரூபா நம்மளால் இந்த 3 விதமான சேமிப்புகளையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா சேமிப்பு பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்னதாக இந்த ஏதாவது ஒரு சேமிப்பை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே வந்து முயற்சி தான் நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு நம்மளை வந்து கொண்டுட்டு போகும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.